Taste the Daily. பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக ஸ்டாலின் அரசு அறிமுகம் செய்த பிங்க் ஆட்டோ திட்டம் ஆண்களின் ஆதிக்கத்தால் கேள்விக்குறியாகியுள்ளது. பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதாக கூறி 250 CNG ஆட்டோக்களை பெண் ஓட்டுநர்கள் இயக்குவதாக ஸ்டாலின் அரசு விளம்பரப்படுத்தியது. ஆனால் பிங்க் ஆட்டோக்களை ஆண்களே ஓட்டுவதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. சென்னை ஆட்சியரும் இதனை உறுதி செய்யும் விதமாக ஆண்கள் பிங்க் ஆட்டோக்களை ஓட்டினால் பறிமுதல் செய்யப்படும் என உத்தரவிட்டார். இதன் மூலம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஆட்டோக்களை ஆண்கள் ஆக்கிரமித்தது மட்டுமின்றி திட்டத்தின் செயலாக்கத்தில் முறையான கண்காணிப்பு இல்லாமல் ஸ்டாலின் அரசுக்கு பெண்கள் முன்னேற்றத்தில் உண்மையான அக்கறை இல்லாததும் வெளிப்பட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மைக்கு இதுவும் ஒரு சாட்சியாகி போனதாக பலரும் விமர்சிக்கின்றனர். சென்னை சவுகார்பேட்டையில் ஆன்லைன் செயலி மூலம் IPL கிரிக்கெட் போட்டியில் பணம் செலுத்தி நடைபெற்ற சூதாட்டத்தில் 10 பேரிடம் விசாரணை நடைபெறுகிறது. சென்னை பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஆன்லைன் செயலி மூலம் ஒருவர் 1100 ரூபாய் பணம் செலுத்தி சூதாட்டம் விளையாடும் முறையில் பெரிய அளவில் பணம் பரிமாற்றம் நடைபெற்றிருப்பது தெரியவந்தது. இது தொடர்பாக பிடிபட்ட 10 பேரிடம் ரகசிய இடத்தில் விசாரணை நடைபெற்றதோடு இவர்களிடமிருந்து 19 லட்சம் ரூபாய் வரை கைப்பற்றப்பட்டு வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொலை மற்றும் பாலியல் குற்றங்களுக்கு அடுத்தபடியாக சூதாட்டம் போன்ற சட்டவிரோத சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கோவையில் ஆட்சியர் தாமதமாக வந்ததால் கிராம சபை கூட்டத்திற்கு வந்த மக்கள் 3 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. குமாரபாளையம் கிராமத்தில் தொழிலாளர் தினத்தையொட்டி காலை 10 மணிக்கு நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலையிலிருந்தே காத்திருந்தனர். அதேபோல அந்த கிராமத்தில் 35 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய துணை சுகாதார நிலையத்தை ஆட்சியர் திறந்து வைப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததால் இதற்காக காலை 6 மணி முதலே மருத்துவ ஊழியர்கள் காத்திருந்தனர். ஆனால் ஆட்சியர் குறித்த நேரத்திற்கு வராமல் 3 மணி நேரம் தாமதமாக கிராம சபை கூட்டத்திற்கு வந்ததால் பொதுமக்களும் மருத்துவ ஊழியர்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். Taste the Daily.